அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். காந்தார தாசத்தை கூலி வருகிறார். ஓட்ட புல்லா கோயிலுக்கு பூட்டியில சாவி இல்ல. எங்க ஊர்ல என் பேரு என்ன தெரியுமா? எங்க என்ன பாக்குறவங்க பூரா வாடா மொட்டை பையா மொட்டை பையா மொட்டை பையா மொட்டை பையா மொட்டை பையான்னு மொட்டை பையான்னு பேரு வச்சாங்க பாரு. கூப்பிட்டாங்க தாய் தப்பம் வச்சாங்க பாரு. இந்த பேரோட என்ன பண்ணாங்க, வெட்டமா போய் கட்டமங்கலம்னு ஒரு ஊரு. கட்டமங்கலத்துல போய் பொண்ணை பார்த்தாங்க. பொண்ணை பார்த்த உடனே கல்யாணம் ஆச்சுப்பா. கல்யாணம் ஆன உடனே இவ புது பொண்ணு இல்லையா, புது பொண்ணு உடனே நேரா என்ன பண்ணாம கொயாவுக்கு தண்ணீர் போட்டா. தவளை எடுத்துக்கினு தண்ணி எடுக்க போய்க்கிறான். தண்ணி எடுக்க போச்சு. மூண்டாட்டியா இந்த மூஞ்சிக்காக போது இந்த மூஞ்சிக்காவாதா அந்த மூஞ்சி கொஞ்சம் முன்ன திருப்பி புது பொண்ணாச்சு இல்ல. அங்க 4 பேரு என்ன பண்ணிக்கிறா, நீ யாரு தெரியாதா, யாரு புது பொண்ணாட்டேங்குது அப்படின்னாங்க. உனக்கு தெரியாதா? உங்களுக்கு மொட்டை பையன் முண்டாட்டி மொட்டை பையன் முண்டாட்டி மொட்டை பையன் முண்டாட்டின்னாங்க. பேசிக்கிறாங்க. சொன்ன உடனே என்ன பண்ண, தூக்கின்னு விட அந்த தவளைய தம்மால கோட்டை கைய போட்டா. போட்டு
உன்ன ஊர்லக்காரங்க பூரா மொட்டை பையன்றாங்க அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. எனக்கு மோகட்டல் தான் 3 மயிறு மீச கிடையாது. அதனால தாண்டி மொட்டை பையன்றாங்கன்னு. நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. எனக்கு மீச மலைக்கணும். உன்னை யாரும் மொட்டை பையன் கூப்பிட கூடாது. போய் என்ன பண்ற, உங்க குல தெய்வத்துக்கு போய் உங்க குல தெய்வம் என்னன்னு கேட்டா, எங்க அம்மா மலையூர் பொங்க வந்தாங்க. அம்மா குல தெய்வம் போய் பொங்கல் வச்சு சாமிகிட்ட போய் பொங்கல் வச்சுட்டு என்ன பண்ண கோயில் வாட்சிபிள் எடுத்து போய் வச்சுட்டு கோயில் அப்படியே சாத்திட்டு பூசாரி கிடையாது. போய் வேண்ட எம்மா மலையூர் பொங்க அந்த தாயே பொண்டாட்டி வாய மாட்டேன்னு சொல்றேன். 3 மீச வரணும் முடியுமா அப்படின்ட்டு போய் எப்படி வேண்ட 3 மயிறு புறவை கட்டி நீ என்ன பண்ணும், நீ வந்து நீ பூசாரின்னு வச்சுக்க, நான் வரேன் கேக்குறேன். நீ என்ன சொல்லணும் தெரியுமா, தாயே தாயே ஒத்து ஊதணும். நீ ஒத்து மண்டாளமாயிரம் உறவி கட்டு அடங்கோமா தாய தாயன்னு சொல்றானா? சரி சரி சொல்லு. தாய தாய நாய நாய தாய நாய தாய 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 தாயேன்னு சொல்லலாம். சொல்ல மண்டாளமாயிரம் உறவி கட்டி தாய தாயே மலை மீதில் வாழுகின்ற மகமாயி தாய தாயே அதே வேண்டிக்கின்னு பாரு. அந்த கோயில் கது வாசிப்படி என்ன ஆச்சு அப்படியே பட்டாளு தந்துச்சு. பட்டாளு தந்துச்சு. அம்மா வந்து அப்படியே பிரச்சனை பண்ணிக்கின்னு வெளியே வந்தா. பிரச்சனை பண்ணிட்டு பிரச்சனைமானா ஆமா காட்சி கொடுத்தா வந்து என்ன பண்ணு போலகா பாலகா உனக்கு யாது வர வேண்டும். பாலகா உனக்கு என்ன வர வேணும், என்ன வர வேண்டும் காட்சி. ஏமா அங்காளமா தாயே என் பொண்டாட்டி எனக்கு மோகட்டுல 3 மயிறு இந்த மீச கிடையாது. அதனால வந்து என் பொண்டாட்டி என்ன கூட வாய மாட்டேன்றா. நீ இந்த மீச வர மாரி எனக்கு வர முடியுமா அப்படின்னு பாரு. மீச மொழிக்கணும் என் பொண்டாட்டி என் கூட வாயணும் அப்படின்னு போய் கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது பூங்கந்தா அது என்ன சொல்லுது, உனக்கு முன்னோர்கள் செய்த தவவள தருமத்தால் உனக்கு மோகத்தில் 3 மயிர் கொடுத்தனடா. ஆமா முன்னோர்கள் செய்தாங்க பாரு, மூதாதிகள் அவங்க புண்ணியத்தாலே உனக்கு மோகத்தில் 3 மயிர் கொடுத்து வச்சுக்கிற. அதனால தான் 3 மயிர். ஆமா ஆனா இன்னும் மயிர் கேட்டீரானா அது இருக்கும் மயிரும் பூடுமாடா. சாமி சொல்லிச்சு பாரு, மயிர் கேட்டா மயிரும் பூடு பழகுது. அப்படியே என்ன பண்ண இந்த 3 மயிர் தானுக்கு தாடி கெட்டி பட்டாலு போச்சுன்னா நம்மளுக்கு அசிங்கமா புடுமே அப்படின்ட்டு என்ன பண்ண கூடிய தலைமையில வச்சுக்கிது ஒரே பேக வீட்டுக்கு ஓடியாந்து என்ன இந்த மழை பேஞ்சு பாச புட்டுக்கு நினைச்சாங்க. ஓடி போய் என்ன பண்ண பொங்க கூடியாட போட்டுக்கின்னு பிடி கவுண்டா இந்த 3 மயிரை செய்திக்கு எடுத்துக்கின்னு பூச்சி
ஏன் பாசம் இருந்தது தெரியல. செதுக்கி எடுத்துக்கின்னு பூச்சி செதிரி மூச்சா இதுக்கு முன்ன பார்த்தவங்க போறா என்ன பண்ணாங்க? மொட்டை பையா வாடா மொட்டை பையான்றாங்க. இப்ப பாக்குறவங்க போறா சிவகுமாரி வாடா என் கட்ட பையா வாடா எங்க கட்ட பையான்னு கூப்பிடுறாங்க. இல்லையே இது பூச்சி செதுக்கத்து மூச்சு அது இல்ல. அதனால வாடா என் கட்ட பையா வாடா என் கட்ட பையா வாடா என் கட்ட பையா. சக்கிரி மகாராஜா அப்படி சொல்றது வேற சொல்றேன். வணக்கம் ஐயா. சௌபால மன்னனுக்கு 103 பேர் பிறந்தார். 103 பேர் முதலாக பிறந்தது அக்கா காந்தாரி. காந்தாரி திருவிராட்டிய மன்னனுக்கு அக்கா திருமணம் செய்து கொடுத்தார். திருமணம் செய்து கொடுத்திலிருந்து எப்பொழுது என் கணவருக்கு நேத்திரம் தெரியவில்லையோ அவர் பார்க்காத உலகத்தை பார்க்க மாட்டேன். அக்கா கண்ணை கட்டி மனமேடா வந்தது. அன்னைக்கே மணமேடையிலே கண்ணை கட்டிக்கிச்சு. கண்ணை கட்டி அவந்த உடனே அதற்கு பிறந்தது 101 குழந்தை பிறந்தது. 101 குழந்தை பிறந்து இருந்தாலும் நான் காந்தார தேசத்தில் இருந்தாலும் என் கோயில் இருக்கிறது. மருமகள் பார்த்தா அக்காவை கட்டி கொடுத்து அஸ்தினாபுரம் போனதே கிடையாது. நீங்க ஒரே நாள் கூட ஒரு பொண்ணை கொடுத்துட்டா அங்க சும்மா ரோசுக்கு ஓடக்கூடாது. ஏன் என்ன வேலை இருக்குது நமக்கு? அவங்க மாமா அக்காவும் எத்தனை இருப்பாங்க. திருமணம் செய்து கொடுத்திருந்து அஸ்தினாபுரம் போனதே கிடையாது. தாய் மாமனா இருந்து மாமனை பார்க்கவில்லை என்று தெளிவுதான் போட்டார். ஆமா எல்லோரும் ஏகோபித்து அஸ்தினாபுரம் வாருங்கள். அஸ்தினாபுரம் சென்று இரவு போஜனம் உண்டு கண் உறங்கி விட்டார். வயது வடிந்தது. மருமகள் பார்த்தார். ஆமா புறப்படுகிற கானகம் சென்று சமாசாக மிருகங்களை வேட்டையாடி வரலாம் புறப்படு என்று உழைத்த உடனே அவன் தம்பிமா 103 பேர் 203 பேரும் கானகம் சென்றோம். கானகத்திலே ஓடக்கூடிய மிருகத்தை வேட்டையாடலாம் என்று பார்த்தால் கரத்திலே வாள் கிடையாது. வாழை இருந்தாதான் எங்க வேட்டையாட முடியும். வாழை அரண்மனையில விட்டு விட்டு கானகம் சென்றோம். அரண்மனை சென்று வாள் எடுத்து வந்தாதான் வேட்டையாட முடியும். யார் போவதன் உழைத்த உடனே அவன் தம்பி மகனா பின்தள்ளினார். தம்பி மகன் எடுத்து வருவதற்கு காலத்திலிருந்து அரண்மனைக்கு வேகமாக ஓடி வந்தான். ஓடி வந்து அரண்மனை இருக்கக்கூடிய வாள் எடுத்து ஓடி வரும் நேரத்தில் கானகத்திலே பிரம்மாண்டமான அளவிருச்சம் ஓடி வரும் நேரத்தில் அடியோடு சாய்ந்தது. சாய்ந்த உடனே வாளை கொண்டு வந்தான். வேட்டையாடி முடித்து வரும் நேரத்தில் மருமகன் பார்த்தான். ஆமா வருவோருக்கும் போவோருக்கும் இந்த ஆளவிருச்சகம் சாய்ந்திருக்கிறது என்ன காரணம் என்று உரைத்த உடனே துண்டு பட்டு ஆளவிட்டு
அடியோடு சாய்ந்து விட்டது என்று உரைத்த உடனே மருமகன் பார்த்தான். நமக்கும் மாமனுக்கும் ஓர் நேரத்தில் சதி சற்பனை ஏறாவது வஞ்சனை ஏற்பட்டு நமக்குள்ளே சண்டை என்று கானகத்திலே போர்ராம எண்ணம் கொண்டு அஸ்தினாபுரம் வந்து சொல்லக்கூடிய ஏற்படுத்தினார். ஏற்படுத்தி சில மாதங்கள் கழித்து புதுமலை புது விழா ஏகோபித்து வாருங்கள் மாமா, மண்டபத்தை பார்க்க வேண்டும் என்று உரைத்த உடனே 103 பேரும் சென்றோம். அஸ்தினாபுரத்தில் கட்டிருக்கிற மண்டபத்தை பார்த்தோம். வெளியழகத்தை பார்த்து உள்ளழகை பார்க்க செல்லும் நேரத்தில் என்ன செய்தான்? காராகார சிறை இழுத்து மூடினான். இன்று தரப்பான், நாளை தரப்பான் என்று பார்த்தா திறக்கவே இல்லை. தம்பி பார்த்தான். அண்ணா உத்தரவு கொடுத்தால் காராகார சிறை இடித்து விட்டு வெளியே போகலாம் என்று உரைத்த உடனே தம்பிமாரெல்லாம் தடுத்து நிறுத்தினேன். போஜனம் இருக்கிறது, ஒரு நாளுக்கு ஒரு இழப்பு கஞ்சி கூழ் தம்பிமாரெல்லாம் பார்த்தார். எப்படி தந்திரமாக நம்ம சேர்த்தானோ, அண்ணா எங்க கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை நீ ஒருவரே சாப்பிட்டு உயிர் வாழ்த்துக் கொண்டு இரு, உயிரை விடுகிறோம் என்று தம்பிமாரெல்லாம் 10 நாள் 20 நாள் ஆனது. பசியுடைய மயக்கத்தால் துடி துடிக்க காராகார சிறையில உயிரை விட்டார். போய் சேர்ந்த உடனே நான் என்ன செய்து மனதை தகரப்படுத்தி காராகார சிறையில இருக்கிறேன். மருமகன் பார்த்தார். மாமா நீங்கள் ஒன்றுதான் இருப்பது, சிறையை விட்டு வெளியே வாருங்கள், தாசம் தாசம் என்று உரைத்தார். என்று காராகார சிறை விட்டு வெளியே வருகிறனோ அன்றே உன் குடும்பம் நாசம். காராகார சிறை விட்டு வெளியே வந்து காந்தார தேசம் சென்றேனோ, காந்தார தேசம் போகவே இல்லை. அஸ்தினாபுரத்திலே இருக்கிறேன். இன்று முதல் என் தம்பிமார் இறந்ததை போல உன் தம்பிமார் எல்லாம் இறந்து, உன் சேனை அழிந்து, உன் ராஜ்யம் அழிந்து, உன்னை படுக்க வைத்து குத்தான உயிரை விடுவேன் கங்கணம் கட்டி இங்கே இருக்க நேரத்தில் நான் இருக்கிறானே எப்படியா தாசாமி அட பகையாளி குடும்பத்தை குடும்பத்தை உறவாடி கெடுக்க காத்தார தேசத்து ராமன் வந்தாலும் என் உள்ளம் இருக்குது. என் உள்ளத்தில் கபடு சூது இல்லை, மாமன் நம்மளே நம்பி இருக்கிறார் என்று உரைத்த உடனே எத்தனையோ 2 வகையில் பெண் கேட்க சென்றார். தடுத்து நிறுத்தி யோசனை சொன்னேன். பாண்டவ வரவைத்து சூடாடி நாடகங்களை பறித்து கொடுத்து நேற்றைய தினத்திலே தூது வந்தான் ஒருவன் கண்ணன். கண்ணன் வந்த கண்ணனத்திலே நாடு கொடுத்தானா? என்ன ஒன்றுமே அப்படியவில்லை. அடுத்தது யாரு? மாமாண்டரா மாமா குட்டுக்க மாதிரி சமாதானம் குட்டியா அத பாரு
துரியோதன மருமகன் அநேக வணக்கம். சம்பளக்காரனை விட்டு மாமனை அழைத்தாயே, என்ன காரணம்? மாமா, உன் வார்த்தை கேட்டு பாண்டவர் அழிக்கணும் என்று எத்தனையோ யோசனை கேட்டேன். யோசனையில எதுலயும் வெல்ல முடியல. இரண்டாளா கடைசியாக ஒரு யோசனை சொன்னமா, ஏ துரியோதனா, பாண்டவர் அழைத்து அமர வச்சு சூதாடு அத்தனை மறித்து கானக ஒட்டி வைத்தார். கானகத்திலே இருந்து விடுவான் என்று யோசனை. அதுல சாகல மனமன் என்று முடித்தான். ஒரு ஆண்டு கருத்தான். 3 நாள் அதிகமாக விட்டது என்று நாடு கொடுக்க மறுத்தேன். சண்டைக்கு கையிலிருந்து கொடுத்து சண்டை எப்படி செய்வது ஒன்று புரியவில்லை. அதனால் அடுத்து இருக்கிறேன். யோசனை சொல்லு. பாண்டவோடு சண்டை செய்ய வேண்டும் எப்படி என்று கேட்கிறாயே? ஆண்டவரோடு சண்டை செய்ய வேண்டாம், நமக்கே வெற்றி கிடைக்க வேண்டாம் அப்படி என்ன அழைத்து இந்த மனையனுக்கே சொந்தமான தந்திர சொல்லு தந்திர சொல்லு தந்திர சொல்லு. மரியாதை சண்டை செய்வதா எனக்கு மட்டும் என்ன தெரியும்? அங்கால உன்னையே நம்பிங்கிறாரு. மாமாகிறாரு மலை போல நம்பிதானே என்ன தெரிந்தாரா? கட்டில பிடி கொண்டாந்து விடுறிய சூதாடுவான், அது சொந்த பறிக்க தெரியும். சண்டை செய்வதாக இருந்தால் சண்டை கூட பரப்பலே முந்தி பிறந்து இருக்கிறார். 886 தாத்தா விடுவாச்சாரு அவரை அழைத்தால் எந்த நேரத்தில் சண்டை ஆரம்பிக்கணும், எப்படி செய்ய நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தாத்தா தான் சொல்லுவாரு. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? அப்படின்னா தெரியும். அப்ப நீ ஒரு ஆளு சொத்தான் பிடிங்க கொடுப்பா அவருக்கு. ஆமா, அதனால தாத்தா அழைத்து வா, தாத்தா அதுக்கு தகுந்த யோசனை சொல்லுவாங்க. தெரியாது காவல். மாமனுக்கு சண்டை எப்படி செய்வது தெரியலனாலா ஒரு தந்திர சொன்னாரு பத்தியா? யார கூப்பிடா? தாத்தா 880 தாத்தா மாமா
சரியான வார்த்தை மாமா சொன்னது. சரிக்கு தர மாதிரியா போ மாமா. பாதுகாக்கா நீ புறப்படு, நான் பாக்குறேன். சரி கமலா அந்த புறத்துல தாத்தா இருக்கிற வீடு மாச்சாரு. நான் அடுத்ததாக அடுத்து வா.